வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமியான இருக்க வேலுமணிட்டு வந்து டெல்லி சொல்லியிருக்காங்க ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கவும் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. வேலுமணியால் பண்ண முடியவே இல்லை. செங்கோட்டையன் ஏற்கனவே அதிருப்தியில் இருந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மேலே நிர்வாகிகளை நியமிக்கிறது மாவட்ட செயலராக வந்து பண்ண வேண்டிய ஒரு சில அதிகாரத்தை பார்த்திங்கன்னா வேலுமணிகிட்ட கொடுக்குறது, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆதரவை நியமிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் முடிவு எடுக்கிற வேலையில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையனோட பவரை கம்மியாக்கிறதுக்கு செங்கோட்டையனோட பார்த்திங்கன்னா செல்வாக்கை பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணுறதுக்கான வேலைகளை எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருந்ததாக சொன்னாங்க. ஸோ இது ரொம்ப நாள் அதிருப்தி. டெல்லியும் பேசிட்டாங்க ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குன்னு சொல்லிட்டு. இப்போ செங்கோட்டையன் சொன்னோடனே செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படம் இல்லைன்னு சொல்லிட்டு புறக்கணிச்சார். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டை என்ன பண்ணுறாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு தான் இருக்கார். நிறைய எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன்ட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு என்ன ஓபிஎஸ் நாமல தான் உங்களுக்குன்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. சில எம்எல்ஏக்கள் ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஜெயலலிதா பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா 24 வருது. எடப்பாடி பழனிசாமி அன்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்கணும். இல்லைன்னா நிலைமை எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவங்க பேசிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா தனி அணியாக உருவெடுத்து செங்கோட்டையன் அணியில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைஞ்சு டிடி இணைஞ்சு ஒரு பொதுக்குழு கூட்டி அதை பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்க தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சி வச்சு இரட்டை இலை பெற தான் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு இலக்காக பார்த்திங்கன்னா செங்கோட்டையனுக்கு வந்து டெல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ டெல்லி சொன்னபடி தான் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் பண்ணிட்டு இருக்காத தகவல் வெளியாக இருக்குது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா சிக்கல் ஏற்படுத்தும். ஸோ முழுக்க பார்த்திங்கன்னா இரட்டை இலை யாருக்கு இருக்கோ, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா செல்வாக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இரட்டை இலைனால தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்காங்க. ஸோ இப்போ செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் தன் பக்கம் இழுக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, சசிகலா டீமும் ஓபிஎஸ் டீமும். அதுக்கு 300 ஸ்வீட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சசிகலா வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு செஞ்சுருக்கதா தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.